வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று எத்தகையான நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெறும் சனி பகவான் ராசிக்கு 6ல். 6ஆம் இடத்தில் சனி பகவான் என்றால் போருக்கு போனாலும் வெற்றி. சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி பெற்று அமர்ந்தால்தான் நற்பலன்களை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அவர் பயிற்சி பெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக இருந்தே தொல்லைகள், பிரச்சனைகள், நோய், கடன், எதிரிகள், எதிர்ப்புகள் எந்த வகையில் எந்த நிலையில் எங்கே இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகளை அனைத்தும் தவிடுபொடியாக்கி உங்களை நல்ல நிலையில் கொண்டு வந்து நிற்க வைப்பார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாத நற்பலன்களை செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கலாம். அளவில்லாத நற்பலன்கள் என்றால் சனி பகவான் மட்டும் தந்துவிட முடியாது. உங்களுடைய சொந்த ஜாதகமும் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நான் போடுகின்ற அனைத்து பதிவிலும் சொல்லக்கூடியது, முதலில் உங்களுக்கு சனி பகவான் மாறட்டும், ராகு கேதுக்கள் மாறட்டும், குரு பகவான் பயிற்சி பெறட்டும், எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் உங்களால் வாழ முடியுமா? அதிகப்படியான நற்பலன்களை பெற முடியுமா? இல்லை ஓரளவுக்கு நற்பலன்களை பெற முடியுமா? மத்தியம பலன்களாக இருக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகமும் அந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக பலமும் தசாபலமும் தான். ஏற்கனவே போட்ட பல பதிவுகளும் சொல்லியாச்சு. இனிமேலும் போடக்கூடிய பதிவில் இதை தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது சுவாதி நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதையுமே மிகவும் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஓய்வில்லாமல் உழைத்து வைராக்கியத்துடன் வாழக்கூடிய மாபெரும் நட்சத்திரம்தான் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னாக்கா சாதாரணமான வெற்றியாக இருக்காது. அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து வந்த கஷ்டங்களையும் உறவுகளால் அவர்கள் அனுபவித்து வந்த நஷ்டங்களையும் உதாசனமான சில செயல்களையும் அனைத்தையும் ஒன்று கூட்டி நம் வாழ்வில் ஏன் இப்படி இருக்கிறோம், எதற்காக இப்படி இருக்கிறோம், எதை செய்தால் நாம் நல்ல நிலையில் வருவோம் என்பதை உணர்ந்து கடினமான பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்க்கையில் அனைவராலும் போற்றக்கூடிய மனிதர்களாகவும் அனைவரும் மதிக்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம்தான் சுவாதி நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். முழு நட்சத்திரம் என்றால் என்ன? உலகிற்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானாக இருந்தாலும் அவர் உடைப்பட்ட நட்சத்திரம்தான். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக தரக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரமும் உடைப்பட்ட நட்சத்திரம்தான். பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல மனம், நல்ல குணம்,
மற்றவர்கள் மதிக்கக்கூடிய மனிதராக வாழக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரமும் உடைப்பட்ட நட்சத்திரம்தான். ஆனால் ராகுவின் நட்சத்திரம் என்பது உடைப்பட்ட நட்சத்திரம் கிடையாது. இதற்கு என்ன அர்த்தம்? உடைப்பட்ட நட்சத்திரம் என்றால் என்ன? முழு நட்சத்திரம் என்றால் என்ன? முழு நட்சத்திரம் என்றால் எதையும் தீர்க்கமாக சிந்தித்து தெளிவான பாதையில் சென்று ஒரு நிலையான முடிவை எடுத்து அந்த ஒரு முடிவை மிகவும் சாமர்த்தியமாக வெற்றி பெறுகின்ற நட்சத்திரம்னு சொல்லலாம். அதிகமாக பாராட்டி பேசிட்டுனோ, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தித்து நல்ல நிலைக்கு வந்துவிடலாம். இப்போது உங்களுக்கு சனி பகவான் எந்த நிலையில் பயனுள்ள பலன்களை தரப்போகிறார்? இதனால் வரையில் சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, உறவு சிக்கல், பல வகையான எதிரிகளும் எதிர்ப்புகளும், செய்யும் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி என்பது உங்கள் பக்கம் நிற்கும். அதை மறுக்கவும் முடியாது யாராலும். ஆனால் இந்த நல்ல நேரமும் இந்த நல்ல காலகட்டமும் நீண்ட நாட்களுக்கு வராது, பல வருடங்கள் இருக்காது. சனி பகவான் 2.5 ஆண்டு காலங்கள் ராசிக்கு 6இல் இருக்கிறார் என்றால் அதில் 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கான காலம். இந்த நல்ல நேரத்தை, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தவறான பாதைகளில் போகாமல், தவறான எண்ணங்களை வைத்து கொள்ளாமல், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக தீர்ப்பதற்குண்டான வழியை நீங்கள் தான் முடிவு செய்யணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசை, கனவு, தேவை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள உழைப்பும் அறிவாற்றலும் இந்த நேரத்தில் தேவைப்படும். கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைக்குதுன்றதுக்காக கடனாளிகளாக மாறிடாதீங்க. நினைத்ததெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் நடக்குதுன்றதுக்காக அதிகப்படியான நம்பிக்கையில் தவறான பாதையில் போயிடாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து இது ஒரு பொன்னான காலம் என்று உழைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட இருக்கலாம். ஏதோ பேருக்கு நன்மைகளாக நடந்து கொண்டிருக்கலாம். அதற்கு கிரக பயிற்சிகளை பலன்களாக சொல்லக்கூடிய ஜோதிடரின் தவறாக இருக்காது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா பலவீனமாக இருக்கும். பலவீனம்னா என்ன? இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாவாகப்பட்டது உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது 6, 8ஆம் அதிபதியினுடைய தசாவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நன்மைகள் நடக்காதா? நடக்கும். நன்மைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. 9இல் வக்கரம் பெற்று குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். நன்மைகளை செய்யத்தான். ஒருவேளை 6, 8இல் அமர்ந்து தசா நடந்து கொண்டிருந்தால் போராட்டமும் இருக்கும், நன்மையும் இருக்கும், கடினமான கஷ்டமும் இருக்கும், தனலாபமும் வரும். ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துடும். இதுதான் காரணம். அடுத்ததாக நீசம் பகை பெற்ற கிரக தசாவாக இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு கொடுத்ததை அவர் 6ஆம் இடத்திலிருந்து விலகும்போது எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டோம்,
இனிமேலாவது நல்லா இருப்போம்னு நினச்சோம், இப்போவும் பிரச்சனை தானா என்கின்ற கேள்வி இருக்கும். என்ன செய்கிறது? உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒத்துழைத்தால்தான் எதையுமே வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்ய முடியும். ஜாதகமே உங்களுக்கு பலமாக இல்லாமல் இருந்தால் சொற்ப பலன்களாகத்தான் இருக்கும். ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் அதிகப்படியான நற்பலன்களை பெற்றுவிடலாம். ஒருவேளை தசாவும் நல்லா இருக்கு, பலன்கள் சற்று குறைவாக இருக்கு என்றால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும், குலதெய்வ வழிபாடு செய்வதும், இஷ்ட தெய்வங்களை வணங்கி வருவதும் செய்து வந்தால் உடனுக்குடனான மாற்றங்களும் வெற்றியும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமான நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.